சாஸ்டெக் லெவல் 2 ஆர்மர்ஸ் கொடுத்துருப்பாங்க. க்ளவுங்கிறது நம்ம எப்பவுமே 2 மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மோஸ்ட்லி க்ளவ் நம்ம போடும்போது இந்த 2 ஃபிங்கரை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் ஃபார் நத்திங்கிற அந்த குவெட்டுக்கு தகுந்தாப்பில் ஏதோ ஒன்று நம்ம போட்டிருக்கணும். இம்பாக்ட்டுங்கிறது எங்கே விழுந்தாலும் ஒரே இம்பாக்ட் தான். இப்போ வந்து நம்ம Throttlerz Pitshopோட க்ளவ் செக்ஷனில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருந்தது ஒரு கவாசாக்கியோட ஒரு நார்மல் பிராண்ட். அது வந்து அந்தளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இப்போ நான் இது பர்ச்சேஸும் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக வந்து நம்ம வந்து பைக் ரைட் பண்ணும்போது ஜஸ்ட் ஸ்லிப் ஆகிறோம் இல்லை ஸ்கிட்டாக வரோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எல்போ நார்மலாக இடிக்கும். விழுகும் போது அந்த ஒரு பயத்தில் வந்து நம்ம வைக்கக்கூடிய வந்து நம்ம கையை வந்து ஊனி இப்படி வச்சுருவோம். ஆமாம். ஸோ அதனாலேயே எனக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஃபுல்லாக வந்து ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி க்ளவ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? கான்லெட்டா இல்லை வந்து அது ஃபுல் க்ளவுஸா இல்லை வந்து நார்மலாக இல்லை வந்து ஃபிங்கர்ஸ் ஆஃப்? இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணுற க்ளவில் வந்து அந்த ஸ்லைடர்ஸ் வேணும். இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக ஸ்கேலாவோடது. ஸோ இந்த மாதிரியான ஸ்லைடர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நாக் ஸ்லைடர்ஸு. சில பிராண்டு மட்டும்தான் இது சர்டிஃபைடாக அவங்க பேட்டன்ட்டை வாங்குவாங்க. ஸோ இந்த ஸ்லைடர் இருந்தால் மட்டும்தான் நம்ம கையை ஊனும் போது அந்த அப்ராஷன் வந்து தாங்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அஃபெக்ட்லாம் ஆகாது. ஸோ இது இல்லாமல் சில பிராண்ட்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் நல்ல செக்யூர்டாக இருக்கும். ஆனால் கீழே வந்து ஹெச்டி பேனல்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது அந்த அளவுக்கான அந்த இம்பாக்ட் எடுக்காது இந்த மாதிரி க்ளவுலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பேட்ஸ். ஸோ இன்றைக்கி எப்பவுமே ஒரு 3000 அந்த பேசிஸ் அந்த இதில் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்லைடர்ஸோட அட்டாச்சாக எடுத்துக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ஃபுல் காண்ட்லெட்டாக நம்ம போகும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா அதில் ஸ்லைடர்ஸ் இன்னொன்று உங்களுக்கு இந்த ரிஸ்ட் கிட்ட கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களோட அந்த வாட்ச் இது பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக. ஏன்னா இப்போ நம்ம ஜாக்கெட் போட்டக்கப்புறம் உங்களுக்கு எல்போ இதோட கவர் ஆயிரும். ஆனால் இந்த போர்ஷன்ஸ் எக்ஸ்போஸ்டாக இருக்கிறனால இங்கே கவர் ஆகிறதுக்கு அந்த ஃபுல் காண்ட்லெட் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு கல் மாதிரி தான் இருக்குது. ஆமாம். இதோட ப்ரைஸ் வந்து 3899. ஆமாம், இது ஸ்கேலா. ஸோ இதில் நான் சொன்ன அந்த சாஸ்டெக் லெவல் 2 ஆர்மர்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக க்ளவில் ஆர்மர்ஸ் வரதுங்கிறது கொஞ்சம் ரேர் கேசஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்டெக் இருக்கும். ஸோ இது ஸ்குவீஸியாக இருக்குது. ஆனால் இம்பாக்ட் ஆகும்போது சாலிடாக இம்பாக்ட் எடுக்கும். நிறைய பேருக்கு வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைம் கால் வரும், இல்லை மொபைல் எடுத்து நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு செக் பண்ணணும். ஆப் அதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆமாம். ஸோ ஒவ்வொரு தடையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெக் வந்து இந்த ஸ்கேலாவில் இருக்கு. எல்லா பிராண்ட்லையுமே மோஸ்ட்லி இப்போ எல்லாமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மொபைல் டச் யூஸ் பண்ணுற அந்த சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேலான்னு இல்லை, இன்னும் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு மோஸ்ட்லி அது கவர் ஆகும். அது ஆக்சுவலாக இதில் நம்மளுக்கு வந்து விஷுவலாக தெரியல, பட் இந்த ஸ்பேஸ் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா அது தனியாகவே நம்மளுக்கு எக்ஸ்போஸ்டாக தெரியும். இப்போ இந்த பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ இதில் இந்த 2 விரல் ப்ளஸ் இந்த தம் ஃபிங்கர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் ஃபுல் காண்ட்லெட்லேயே 2 வேரியண்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இது ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் க்ளவ். இது க்ளவுங்கிறது நம்ம எப்பவுமே 2 மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தான் பிகினர் அப்படின்னாலும் பிகினிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி மெஷ் டைப் க்ளவுஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அட் த சேம் டைம் வாட்டர் ப்ரூஃப் க்ளவும் ஒன்று வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த ஒரு 2 மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும், ரெயின் சீசன். ஸோ அந்த ரெய்னி சீசனை நம்ம வந்து இது பண்ணணும்னா லைக் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் க்ளவ் நம்ம போய்க்கலாம். ஆனால் என்னன்னா இது சம்மருக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து வென்டிலேஷன் இருக்காது. ஸோ அப்போது ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்லி ரெய்னி சீசன் அண்ட் வின்டர் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளவெல்லாம் உங்களுக்கு அந்த மெஷ் இருக்கிறனால நல்ல ஏர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப பிகினிங் லைக் நான் சிட்டி ரைடு தான் போகிறேன் இப்போதைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு இது ஓகே. ஏன்னா நீங்கள் பேசிக்காக க்ளவ் போட்டு பழகிற டைமுக்கு இது ஓகே. கொஞ்சம் அது நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நம்ம ஒரு 2.5 அந்த ரேஞ்ச் போகும்போது இந்த மாதிரி க்ளவுஸ் நம்ம போகலாம். ஸோ இது ஒரு ரிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். நாட் அ ஃபுல் காண்ட்லெட், ஆனால் செமி காண்ட்லெட் தான் அது. ஸோ இங்கே டாப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பன் ஃபைபர் நக்கிள் கார்ட்ஸ் அண்ட் ஏர் வென்ட்ஸு அண்ட் ஈவன் இதில் வைப்பர்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஹெல்மெட்டில் அந்த கண்ணாடியில் தண்ணி இருந்தால் கூட வைப் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் வரும். கிளிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது க்ளவ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால யூஸ்வலாக நம்ம வீட்டுக்குலாம் போனதுக்கப்புறமா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வார்ட்ரோப்பில் போட்டுருவோம். அதை இந்த மாதிரி நம்ம கிளிப் பண்ணி போட்டோன்னே எடுக்கும் போது பேர் மிஸ் ஆகாது. இதுலேயே அந்த வெல்க்ரோ கொடுக்காம இது கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இது ஜாக்கெட் நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஜாக்கெட்டை நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறமா இதை நம்ம கஃப்பை வந்து டைட் பண்ணிக்கலாம்.
டைட்டாக என்னோட சைஸ் தானே அது? இல்லை அது ஆக்சுவலாக எல் சைஸு. மோஸ்ட்லி க்ளவ் நம்ம போடும்போது இந்த 2 ஃபிங்கரை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த 2 ஃபிங்கரும் தான் நம்ம கிளச், பிரேக், அப்புறம் த்ராட்டிலிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஃபிங்கர்லேயும் உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா நம்ம வந்து கிளச் பிடிச்சிருக்கோம்னு நினச்சிருப்போம், ஆனால் அதை பிடிக்கும் போது ஸ்லிப் ஆயிரும். ஸோ க்ளவில் வந்து எப்பவுமே இந்த ஃப்ரீ ஸ்பேஸுங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபிஸ்ட் பொசிஷன்லேயே வச்சிருக்கும் போது இந்த நக்கிள்ஸ் எல்லாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப லூஸாகவும் க்ளவ் எடுக்கக்கூடாது. ஆனால் கரெக்டாக ஸ்டிஃபாக இருந்தால் தானே நமக்கு ரைட் பண்ணணும். ஆமாம், ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக அது ஃபிட்டாக இருக்கா, எந்த வகையிலையும் உங்களுக்கு பெயினுங்கிறது இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா கிரிப்புங்கிறது வேறு, பெயினுங்கிறது வேறு. ஸோ கிரிப்பாக இருக்குது பட் பெயின் இல்லை அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது சோலைஸ். அது வந்து சோலைஸ் வாட்டர் ப்ரூஃப் க்ளவ். இது வந்து உங்கள் சைஸ் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 3450 வருது. சோலைஸ் வருது, காண்ட்லெட் மாடலு. ஸோ இது எதுக்கு ரெண்டுனா, ஒன்று வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இது ஃபர்மாக இருக்கும் மேலே, ஏன்னா பிகாஸ் இந்த ஸ்லைடர் இருக்கிறனால. ஸோ இது வழியாக தண்ணி நம்மளுக்கு இன்சர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு டைட் பண்ண முடியாது. இது உள்ளே போனதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். உள்ளே போகிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம். அடுத்தது பேங்கிள்ஸ் போடுற மாதிரி அந்த இந்த ரிஸ்ட் போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ரீயாக தான். என்ன சைஸ் இத்தனைக்கு 2XL கம்பெனியோட லாஸ்ட் சைஸே தான். லாஸ்ட் சைஸ் கரெக்டாக அந்த கிரிப்பாக இருக்குது. அந்த கிளாத் மெட்டீரியல் எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இதில் அந்த சுகர் கிரிப்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது த்ராட்டில் கொடுக்கறச்ச நம்மளுக்கு அந்த மழை பெஞ்சிருந்தா கூட த்ராட்டில் நழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த கிரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு சில பிராண்டில் தான் அந்த கிரிப்ஸ் வரும். நிறைய பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, கிரிப்பே இருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. அண்ட் இதுலேயும் அந்த நாக்ஸ் பேட்டர்ன் ஸ்லைடர்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கேயும் ரிஸ்டிக்கிட்டையும் அந்த ஸ்லைடர் வந்துடும். ஸோ இது வந்து ஸ்கேலாவில் ட்ரெக்கருங்கிற மாடல் இது. ஆமாம், இதோட ப்ரைஸ் வந்து 6500. ஒர்த்தாக இருக்கும் இல்லையா? ஆமாம், இம்பேக்ட் ஆனாலும் நமக்கு. ஆமாம், நம்ம பாடியில் வந்து அது தெரியாது. ஆமாம், அதாவது கொஞ்சம் நம்ம எல்லாமே செக்யூர்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது என்ன இம்பாக்ட்னாலும் மேஜர் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா எப்பவுமே ஃபுல் ரைடிங் கிட்ட நம்ம போட்டிருக்கோம், அதனால நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது இல்லை. அது கொஞ்சம் நம்மளுக்கு இம்பாக்டை குறைச்சி நம்மளுக்கு உள்ளே அனுப்பும். அதுதான் அதோட ஒர்க்கு. ஸோ அது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கியர்ஸை சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஸோ ஒரு பேசிக் ஜாக்கோட ப்ரைஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஸ்டார்டிங் ஒரு 4500. ஹெல்மெட்டோட ஸ்டார்டிங் ஒரு 3400. க்ளவ் அது டிபெண்ட்ஸ் அப்போ நீங்கள் ஒரு 820, 780 அந்த ரேஞ்சஸ்லேருந்தே வரும். பூட் வந்து கொஞ்சம் ஒரு 5000 அந்த ரேஞ்சஸ்லேருந்து வரும். ஆமாம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15,000க்கு வந்து ஒரு நீட்டான ஒரு காம்போ பேக் எடுத்துக்கலாம். சம் சார்ட் ஆஃப் ஒரு பேசிக் கியர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போகணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் சம்திங் ஷுட் பி தேர். ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் ஃபார் நத்திங்கிற அந்த பெட்டுக்கு தகுந்தாப்பில் ஏதோ ஒன்று நம்ம போட்டிருக்கணும். ஹெல்மெட் அப்படின்னாலும் அதுக்குன்னு ரொம்ப லோ குவாலிட்டியும் யூஸ் பண்ணக்கூடாது. அது வித் ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ நல்ல நோன் பிராண்ட்ஸாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதில் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அது இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரையராக நீடடான ப்ராடக்ட்ஸ். ஒரு ரைடு அப்படின்னு போகிறோன்னா அது அது 100 கிலோமீட்டர் தான் போகிறேன், 50 கிலோமீட்டர் இல்லை பக்கத்தெருவுக்கு தான் போகிறேன்னாலும் இம்பாக்ட்டுங்கிறது எங்கே விழுந்தாலும் ஒரே இம்பாக்ட் தான். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுக்கு நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம முன்னாடியே நம்ம இதாக இருந்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு பேசிக் இது வந்து முழுக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக போடுற ஒரு க்ளவ். அதாவது டாப்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ இது என்னன்னா ஒரு சில பேருக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. என்னன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் க்ளவ் போட்டதுக்கப்புறமா த்ராட்டில் பிடிக்கும் போதோ இல்லை கிளச்சு இதெல்லாம் பிடிக்கும் போது எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த ஃபேர்ம் தெரியாது நம்மளுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி க்ளவை சூஸ் பண்ணிட்டு வேறெல்லாம் மட்டும் எக்ஸ்போஸ்டாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இது ஆஃப் நோ யூஸ் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் காண்ட்லெட் போக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் க்ளவ்வாக ஒரு பேசிக் 780, 600 சூஸ் பண்ண கூட ஃபுல் க்ளவ்வாக போய்க்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த டோஸாவது உங்களுக்கு கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். ஃபுல் பூட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 5000, 6000 அதுலேருந்து தான் ஸ்டார்டிங் வரும். நடக்கும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூட்ஸும் நம்ம போய்க்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் பூட், மற்றெல்லாம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பூட்ஸ். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க.